தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளோட விவசாய பிரச்சனைகளும் ஒண்ணு. அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? முதல்ல மக்களுக்கு அந்த சோறுக்கு வழி பாருங்க சார். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. ஆனா நம்ம செயற்கையிலிருந்து விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அவங்க பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. விவசாயிங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். விவசாயி வயிற்றில் அடிக்காதே, விவசாயிகளை பிரிக்காதே. ஊருக்கே சோறு போடும், ஊருக்கே சோறு போடும். விவசாயி எல்லாம் வீதியிலே. என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. ஐயோ 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 போராட்டத்துக்கு வந்த செத்துதான் போயிட்டானே. காப்பாத்தே காப்பாத்தே முதலமைச்சரை காப்பாத்தே, முதலமைச்சரை காப்பாத்தே. சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு என்ன ஆச்சு. இத்தனை உயிர் பறிப்பாக காத்துக்கிட்டு இருக்குதே. மாற்று செத்து போன அஞ்ச நாள கெதி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசா மாறணும். நாங்கள் விட மாட்டோம். உத்தரவை மாத்து வரை இங்கிருந்து போக மாட்டோம். விவசாயிகள் உயிரெல்லாம் இப்படியா போறது. விவசாயிகள் உயிரெல்லாம் இப்படி எல்லாம் போகலாம இல்ல. தண்ணி இல்ல, காவேரியில் தண்ணி இல்ல. எங்களுக்கு உயிர் போச்சு. உங்களுக்கு என்ன கவலையா? போயிட்டானே வருகுதே அரைச்சி வருகுதே. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. உயிரே ஒண்ணுதான். காப்பாற்று விவசாயிகளை காப்பாற்று. பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல். போகுதே உயிரெல்லாம் போகுதே.
எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்.